வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அகேன். அண்ட் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான டாபிக் தான். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்கனாலே ஐ அஸ்யூம் உங்களுக்கும் இது ரொம்ப ஃபேவரட்டான டாப்பிக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே லிசன், நான் அஃபீஷியலாக இந்த K-drama வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன். And I don't think I'm going to come back again because awesome-ஆ இருக்குங்க. I have started watching K-dramas and வந்து இந்த விஷயத்துக்கே நான் வந்து ஒரு புதுசு தான். லைக் இப்போ புதுசு இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லாவே நான் பார்த்துட்டேன், நிறைய சீரீஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு இருந்த மைண்ட் செட் வந்து லைக் ஏன் எல்லாருமே ஒப்சஸ்டாக இருக்காங்க இந்த மாதிரி K-பாப்ஸ் மேலேயோ பிடிஎஸ் லைக் இவங்க மேலெலாம் ஏன் ஒப்சஸ்டாக இருக்காங்க அப்படின்ட்டு ஆல்வேஸ் யூஸ் டு திங்க். ஓகே, இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஷனல் கொரியன் மென்ஸ் மேலே வந்து பீப்புள் ஆர் ஸோ ஒப்சஸ்ட். லைக் அவங்களுக்கு ஏதாச்சும்னா இவங்க கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் லைக் அவங்களுக்கு சைடுக்கு ஏதாச்சும் ஒரு லாஸ் இருந்துச்சுன்னா தேல் ஆல்சோ டேக் இட் வெரி பர்சனல். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜேர்னி, நான் எந்த ட்ராமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஹோம் டவுன் சாச்சா. நோ, ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஃப்ரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின் தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஹோம் டவுன் சாச்சா. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஐ ஃபினிஷ்ட் வாட்சிங் மை டீமான். அண்ட் அதுக்கு முன்னாடி லவ்லி ரன்னர். இந்த ட்ரூ ட்ராமாஸ் தான் வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்தேன், விச் ஹேஸ் மை ஹோல் ஹார்ட். அண்ட் மை டீமன் இஸ் ஸோ நைஸ். லைக் நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் போக 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 இட் வாஸ் ஸோ எமோஷ்னலி டீப் அண்ட் இட் வாஸ் சூப்பர். ஸோ அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் ஒன் இஸ் குயின் ஆஃப் டியர்ஸ். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ ஸ்வேர் நான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சம்திங் இன் மை சோல் காட் கிளிக்ட். வை டிட் தீஸ் ஷோஸ் ஃபீல் லைக் தெரப்பின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? வை டிட் ஐ கெட் பட்டர்ஃப்ளைஸ் ஓவர் த சாஃப்டஸ்ட் சீன்ஸ்? லைக் நிறைய சாஃப்ட் சீன்ஸ் இருக்கும், நிறைய ஹாப்பி சீன்ஸ் இருக்கும், நிறைய வந்து ஃப்ளர்ட்டிங் லவ் லைக் சாஃப்ட் சீன்ஸ்லாம். அப்போல்லாம் வை டூ ஐ கெட் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் வை வாஸ் ஐ ஸ்மைலிங் அட் தி ஸ்க்ரீன் லைக் அ டீனேஜர்னாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? டீனேஜர்ஸும் பார்க்குறாங்க, 20s இருக்கவங்களும் பார்ப்பாங்க, 30 எந்த ஏஜ் குரூப் வேணால் பார்ப்பாங்க. பட் வென் யூ ஸ்டார்ட் சீயிங் K-dramas யூ மைட் நோட்டீஸ் யுவர் செல்ஃப். லைக் நீங்களே வந்து உங்களே அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க, ஸ்மைல் பண்ணுவீங்க. அவங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்கு நம்ம ஹாப்பி ஆகுவோம். Have you ever felt like that? Today we are diving deep. ஷார்ட்டாக எதனால் நடக்குது அப்படி இப்படின்னு நம்ம பேசாமல் டீப்பாக உள்ளே போய் என்ன தான் ஆக்சுவலி நம்மளுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். திஸ் இஸ் அ ஃபுல் சைக்கலாஜிக்கல் இமோஷனல் ஏஸ்தட்டிக் பிரேக் டவுன் ஆஃப் வை பீப்புள் லவ் K-dramas. நம்ம K-dramas பார்க்கும்போது நம்ம ஹார்ட்க்கு எப்படி இருக்கும், ஏதாச்சும் ஒரு வார்ம் ஹக் மாதிரி ஃபீல் ஆகும் சில K-dramas, and சில K-dramas would be so close to our heart. So why do we feel like that? That's what we're going to see in this video. So since this is a deep video, நீங்கள் போய் உங்களோட ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள். By the end of this video you'll understand why exactly K-dramas வந்து நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது. ஆல்சோ why does K-dramas feel magical. இது எல்லாத்துக்கான ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம சாப்டர் 1 வந்து how K-dramas hook your heart. Let's start with the first thing. அதாவது K-drama வந்து என்ன பண்ணுது which is better than anything else ன்னு பார்க்கலாம். ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமோஷ்னலி ஹூக் பண்ணிடும் immediately. Not in loud, dramatic, chaotic way, but in soft, subtle way that sneaks upon youன்னு சொல்கிறாங்க. which is ரொம்ப சத்தமாக, ரொம்ப ட்ராமேட்டிக்காக, ரொம்ப லவுடாக, கியாட்டிக்கான வேலை இல்லாமல் ரொம்ப சட்டிலாக, சாஃப்டாக, ரொம்ப பொறுமையாக, ஸ்லோலி இமோஷ்னலி ஹூக் பண்ணும் K-dramas. யூ நோ த வெஸ்டர்ன் ஷோஸ், ஹாலிவுட் மூவிஸ், இப்போல்லாம் வந்து தமிழ் மூவிஸ் கூட ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்ஷன். அதாவது கன்ஸ், சினிமாஸ், ஷவுட்டிங், கியாஸ். இப்போ வர தமிழ் மூவிஸ் மோஸ்ட்லி ஆர் ஸோ மச் இன் டு தட் சீன் காட்டுறது, கெத்து காட்டுறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி சத்தமாக இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் K-dramas ஆர் ஆப்போசிட். தே ஸ்டார்ட் வித் வைப்.
கரெக்டா? K-dramasல பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஜென்டிலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள் பார்ப்பீங்க, அவங்களோட லோன்லினஸ் பார்ப்பீங்க, அவங்களுக்கு இருக்கிற குட்டி குட்டி ட்ரீம்ஸ், அவங்களுக்கு இருக்க பெரிய ட்ரீம்ஸ் அதெல்லாம் பார்த்து யூ கேன் ஆல்சோ ரெசனேட் வித் தெம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஈவன் பிஃபோர் யூ ரியலைஸ் இட் உங்களோட ஹார்ட் வந்து அந்த கதையோட அந்த கேரக்டரோடையும் அட்டாச் ஆகிடும். அட் த பிகினிங் ஐம் டாக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் டவுன் சாச்சா எடுத்துக்கிறேன். மூமெண்ட் த ஃபீமேல் லீடில் ஷி என்டர்ஸ் த வில்லேஜ் லைக் திஸ் ஹார்ட் ஒர்க்கிங் கொஞ்சம் ஸ்டபர்ன் பட் லவபிள் டென்டிஸ்டாக வந்து வென் ஷி என்டர்ஸ் தி வில்லேஜ் அண்ட் தென் யூ சி சீஃப் ஹாங் லைக் அந்த மேல் லீட் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் மேனாக காட்டியிருப்பாங்களா. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், யூ நோ தட் சம்திங் வார்ம் இஸ் கம்மிங் அப். லைக் ஓகே ஒரு ஃபீமேல் லீடு வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை வச்சு அப்படி காட்டியிருப்பாங்க. மேல் லீடும் அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் மேன் அப்படின்னு காட்டும் போது யூ வில் கெட் ஹூக்ட். K-dramas வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணும், வாட் சைக்காலஜிஸ்ட் கால் ஆஸ் எமோஷ்னல் ப்ரிமிங். அதாவது ஸ்மால் ரிலேட்டபிள் மூமெண்ட்ஸ் அங்கங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டபிளான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் K-dramasல, which makes your brain release oxytocin, the bonding hormone. So bonding hormone release ஆகும்போது you will obviously get attached. அதனால தான் நீங்கள் வந்து எபிசோட் 2லேயே you will feel like I know all these characters. You feel like இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்க. தட்ஸ் ஹவ் யூ வில் ஃபீல் அண்ட் தட்ஸ் சம்திங் ஐ பர்சனலி ஃபெல் டூ. நான் வந்து ஒரு ஹாஃப் கூட முடிக்கல ஹோம் டவுன் சாச்சா வந்து பார்த்து, ஒரு ஹாஃப் கூட இருக்காது, பட் அதுக்குள்ளேயே நான் வந்து இமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டேன் அந்த ஹோம் டவுன் சாச்சா K-dramaக்கு. எப்படி எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் அந்த கப்புள் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அவங்க 2 பேரும் சேரணும்னு நம்ம நினைப்போம். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த வில்லேஜே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்போம், ஹாப்பி எண்டிங் வரணும்னு நினைப்போம். திஸ் இஸ் கால்ட் அஸ் இமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம இமோஷ்னலாக கண்டிப்பாக ஒரு K-drama ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 எபிசோட்ஸில் இமோஷ்னலி இன்வெஸ்ட் ஆயிடுவோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு மாதிரி சில ட்ராமாஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங் வந்து நார்மலி போகுது அப்படின்னு நினச்சா கூட லேட்டர் இமோஷ்னலி இன்வெஸ்ட் ஆகிற ட்ராமாஸும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் தட்ஸ் வாட் K-dramas do. They do make you feel பண்ண வைக்கிறதால தான் you are emotionally attached to it. Now let's move to chapter 2. Why the romance hits so different? Like தமிழ் மூவிஸ்லேயும் ரொமான்ஸ் இருக்குது, பாலிவுட் மூவிஸ்லேயும் ரொமான்ஸ் இருக்குது, ஹாலிவுட் மூவிஸ்லேயும் ரொமான்ஸ் இருக்குது. பட் வை K-drama ரொமான்ஸ் ஹிட் ஸோ டிஃப்ரெண்ட் பார்ப்போமா? நம்ம வந்து ரியல் ரீசன் பார்க்கலாம் வை பீப்புள் ஃபால் இன் லவ் வித் K-drama ரொமான்ஸ். மோஸ்ட்லி எனக்கெலாம் வந்து K-dramaவோட ரொமான்ஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் வை ஐம் வாட்சிங் K-drama. ஸோ ஏன்னு பார்ப்போம். அண்ட் லிசன், ஐம் நாட் சேயிங் திஸ் லைட்லி. K-drama ரொமான்ஸ் வந்து இஸ் ஆன் அனதர் லெவல் தான் நான் சொல்லுவேன். அந்த ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸோ பியோர், சாஃப்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ஸோ இமோஷ்னல். அண்ட் ஒரு ஐ கான்டாக்டே நம்மளுக்கு வந்து இட் ஹிட்ஸ் அஸ் தேன் தி என்டையர் கிஸ்ஸிங் சீன் டு இன் அதர் ஷோஸ். லைக் ஒரு கிஸ்ஸிங் சீன் நீங்கள் வந்து ஒரு ரொமான்ஸில் வந்து ஒரு கிஸ்ஸிங் சீன் பார்த்து ஒரு இது வர்றதை விட K-dramaவில் ஒரு ஐ கான்டாக்டே நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணும். And also I value and I like the respect that they show. அந்த ரெஸ்பெக்ட்டுக்காகவே நான் K-dramas பார்ப்பேன். அந்த மேல் வந்து அந்த ஃபீமேல் லீடுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பெக்ட், லவ்க்குள்ளேயும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். Let me explain why. First one is the slow burn technique. You obviously know K-dramas are using slow burn technique, which is K-dramas are the master of slow burn romances ன்னு சொல்கிறாங்க. Just they don't rush. They do not rush, and which is what I like a lot. They build chemistry with tiny glances. அதாவது அவங்க எப்படி கெமிஸ்ட்ரி வந்து கொண்டு வருவாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்னதாக இருக்கும், சின்ன சீன்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, டைனி கிளான்சஸ் இருக்கும், ஷோல்டர் டச்சஸ், ஷோல்டர் டச்சஸ் பார்த்துருப்பேன். அந்த சின்ன டச்சஸில் வந்து நான் வந்து சம்டைம்ஸ் இஃப் ஐ எம் ஸோ இன்வெஸ்டட் இன் இட், அந்த சின்ன டச்சஸ் வந்து எனக்கு அப்படியே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். எனக்கு பார்க்கவே எனக்கு அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும். ஷை ஸ்மைல்ஸ், அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கும் போதோ இல்லை அவங்க அம்ப்ரெல்லா கொடுக்கும் போது அவங்களுக்காக அம்ப்ரெல்லா ஓப்பன் பண்ணுறது. அம்ப்ரெல்லா இஸ் அன் ஐகானிக் சீன் யார்.
அம்ப்ரெல்லா ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை வந்து சம்திங் நோ அப்போ ஒரு ஷை ஸ்மைல். லவ்லி ரன்னர் ஹீரோவோட ஷை ஸ்மைல் இஸ் டாப். அண்ட் ப்ரொடெக்டிவ் மூமெண்ட்ஸ். ப்ரொடெக்டிவ் மூமெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். எவ்ரி கேட்ராமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் போவாங்க, அவங்களுக்காக இவங்க போய் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அண்ட் இமோஷ்னல் கான்வர்சேஷன்ஸ் இன் கேட்ராமாஸ் ஆர் தி பெஸ்ட். அண்ட் இதுக்குன்னே நீங்கள் கொஞ்சம் கொரியன் படிக்கலாம். பிகாஸ் கொரியனில் புரிஞ்சுக்கிறது இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் தேன் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்லேயே பயங்கர இமோஷ்னல் தான். பட் அது அவங்க லாங்குவேஜ்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கும் போது இட் வில் பி ஈவன் மோர் டீப்பர். ஸோ இமோஷ்னல் கான்வர்சேஷன்ஸ்லாம் ஆன் டாப்பில் இருக்கும். அண்ட் ஸ்மால் சாக்ரிஃபைசஸ். ஆப்வியஸ்லி எல்லா ட்ராமாலையும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் த ஹீரோ, த மேல் லீட் ஆர் த ஃபீமேல் லீட் வில் மேக் ஸ்மால் சாக்ரிஃபைசஸ் விச் மேக்ஸ் தேர் லவ் ஸ்ட்ராங். ஸோ தீஸ் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு வந்து ஸ்மால் டோசஸில் வந்துட்டு உங்களுக்கு பிரெயின்லேருந்து டோபமைன் ரிலீஸ் ஆகும், விச் மேக்ஸ் யூ ஃபீல் அடிக்டட்னு சொல்கிறாங்க. இன் அ குட் வே. நான் பேட் வேல நான் சொல்லலை, குட் வேல உங்களுக்கு டோபமைன் டெய்லி ஸ்மால் டோசஸில் ரிலீஸ் ஆகுறது இஸ் அ குட் திங். தட்ஸ் வை when characters finally hold hands, இந்த கேரக்டர் 2-3 பேர் வந்து கடைசியாக இல்லை, ஓகே, கேரக்டர்ஸ் வந்து கை 2 பேரும் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி லைக் த மோஸ்ட் மேஜிக்கல் மூமெண்ட் இன் தி வேர்ல்ட். ஆல்சோ இந்த மை டீமானில் வந்து அந்த ஒரு ஃபைட் சீன் நடக்கும்ல, அந்த ஃபைட் சீனில் வந்து வென் ஹீ ஹோல்ட்ஸ் ஹர் ஹேண்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் லைட்டப் ஆகும். அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து லைட்டப் ஆகும்போது தட் ஹோல் ஃபைட் சீன் வாஸ் அமேசிங். யாரெல்லாம் அக்ரி பண்ணிப்பீங்க என் கூட? ஆல்சோ இஃப் யூ see the romance is actually emotional, not physical. This is a very big super point where I feel emotionally attached. இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் K-dramasல, which is romance வந்து இமோஷனலாக இருக்கும் rather than physical. வேர் வெஸ்டர்ன் ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ்லேயே வச்சுக்கலாமே, ஏன் வெஸ்டர்ன் இங்கேயே ரொமான்ஸ் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஃபிசிக்கல் சீன்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் இன்டிமேசிஸ் இருக்கும், விச் ஐ ஆம் லைக் அது கொஞ்சம் சுளிக்க வைக்கும் மூஞ்ச, ரொம்ப ரொம்ப ஓவர் டூ பண்ணால், விச் இஸ் நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப காமன் இப்படி தான் நடக்குது அப்படிலாம் சொல்லலாம். பட் எனக்கு வந்து ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். பட் கேட்ராமா இன்டிமேசி எப்படி காட்டும்? இமோஷ்னல் கனெக்ஷன் வச்சு தான் இன்டிமேசி காட்டும். எக்ஸ்ட்ரீம் இன்டிமேசி சீன்ஸ் வந்தால் கூட, பட் பிஃபோர் தட் there will be an emotional connection between them. So that is the point here. A soft hug in K-drama feels like 1000 fireworks. பட் அதுவே சிம்பிள் ஹக் வந்துட்டு இங்கே ஒரு ரொமான்ஸாகவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராமாலேருந்தே தரேன், இன் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின் ட்ராமா இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த மேல் லீட் கிட்டேருந்து வர ஒரு லவ்வோ, இவங்ககிட்டேருந்து ரெசிப்ரோகேட் ஆகிற லவ்வோ ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் நிஜ லைஃப்பில் 2 பேர் வந்து லவ்வில் வந்து விழுற மாதிரி நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும், which feels so realனு சொல்கிறேன். நாட் ஃபோர்ஸ்ட், நாட் ட்ரமாட்டிக், ஜஸ்ட் ரியல். ஓகே, the third point is ideal man who actually exist emotionally. எனக்குமே என்னோட ஸ்டாண்டர்ட்ஸுமே ரொம்ப ஹையாக இருக்குது பிகாஸ் ஆஃப் K-dramas. ஒரு வேளை இப்படி ஒரு மென் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தாட் எனக்கும் இருக்குது. பட் ஸ்டில் we can't control, right? K-drama male leads are written differently. மேல் லீட்ஸில் நீங்கள் மோஸ்ட்லி என்ன பார்ப்பீங்க? பேஷன்ஸ் இருக்கும், ஜென்டில்னஸ். I am addicted to their gentle touches, gentle way of treating their girlfriend. I love that. Emotional understanding இருக்கும், loyalty is the best. வருஷ கணக்காகும் அவங்கள பார்த்து, அந்த ஃபீமேல் லீடை பார்த்து, பட் they'll still be loyal to her. Small caring acts, quiet love. எல்லா லவ்வுமே நம்ம வந்து சொல்லி பண்ணுறக்கூடாதுல. லைக் குவாய்ட் லவ் ஆர் ஆல்சோ அட்மைரபிள் தான் நான் சொல்கிறேன். அண்ட் குவாய்ட் லவ் பற்றி எப்படி இருக்கும், அது எவ்வளோ அழகாக இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்ததே K-dramaல தான். நாட் அன்ரியலிஸ்டிக், ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன்ரியலிஸ்டிக், இட்ஸ் ஜஸ்ட் ரிஃப்ரெஷிங். ரொம்ப உண்மை. பிகாஸ் ரியல் லைஃப்பில் வி பேர்லி சி men express this softly, right? மென்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பார்க்குறதே இட்ஸ் வெரி ரேர். அண்ட் திஸ் டசன்ட் ஜஸ்ட் அப்ளை டு ரொமான்ஸ், ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் இன் K-dramas ஃபீல்ஸ் ப்ரிஷியஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஆப்வியஸ்லிங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கூட சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட அவங்க நிறைய விஷயம் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் த கல்ச்சுரல் மேஜிக் ஆஃப் கே ட்ராமா. இப்போ வந்து ஒரு விஷயம் பேசுவோம் விச் பீப்புள் அண்டர் எஸ்டிமேட். அதுதான் வந்து கே ட்ராமாக்கே பியூட்டி ஆட் பண்ணுது. என்னன்னு பார்ப்போமா? கொரியன் கல்ச்சர் இட் செல்ஃப். கொரியன் கல்ச்சரே வந்து அந்த கே ட்ராமாஸ்க்கு பியூட்டி ஆட் பண்ணுது. கொரியன் கல்ச்சரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விச் இஸ் குவைட் சிமிலர் டு ஆர் கல்ச்சர்னு தான் நான் சொல்வேன். தமிழ் பீப்புளுக்கு கல்ச்சருக்கு கொஞ்சம் வந்து கொரியன் கல்ச்சர் சிமிலராக தான் இருக்குது. பட் ஐ லவ் தேர் கல்ச்சர். பிகாஸ் கே ட்ராமாஸ் வந்து உங்களுக்கு வெறும் ரொமான்ஸ் காமெடி மட்டும் கொடுக்காது. they also invite an entire culture. கரெக்டாக உங்களோட மேனர்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ஃபுட்ஸ், வேல்யூ இதெல்லாம் பார்த்து யூ வில் accidentally fall in love with all of it ன்னு சொல்கிறாங்க. which is actually true, very true. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் த ரெஸ்பெக்ட்ஃபுல் வே ஆஃப் டாக்கிங். கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. they use honorifics and they also show kindness in their tone. இது பார்க்கும்போது இட் வில் பி ஸோ ரிஃப்ரெஷிங். எஸ்பெஷலி எல்லாருமே வந்து கத்திக்கிட்டே இருக்கிறது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, வாயா போயா பேசுகிறது, அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பேசாமல் இருக்கிறது. கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து என் வயசுக்கு குறைச்சிட்டு நான் பேசினா தான் அவங்க எனக்கு ஜெல் ஆவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஷோஸ் பார்த்துட்டு திடீர்னு வந்து நம்ம இந்த மாதிரி கே ட்ராமாஸ் திடீர்னு இல்லை இந்த மாதிரி ஷோஸ் பார்த்துட்டு நம்ம கே ட்ராமாஸ் பார்க்கும்போது அந்த பொலைட்னஸ் இருக்கலாம் அவங்ககிட்ட. மேக்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஃபீல் ஜென்டில்னு தான் நான் சொல்கிறேன். ஆல்சோ அவங்க அந்த எல்டர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, ஐ ஜஸ்ட் லவ் தட் ரெஸ்பெக்ட். எல்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் லைக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் ஏஜ் தே ஆர், லைக் ஒரு 2-3 ஏஜ் அதிகமாக இருந்தாலும் தே வில் கிவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். கொரியன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறீங்க இல்லை படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணுன்னு இருக்கும். இல்லை நம்மளை விட சேம் ஏஜில் இருக்கவங்களுக்கு ஒரு இது இருக்கும். நம்மளை விட 2-3 வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டோன் இருக்கும். 2 கையில் தண்ணி வாங்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல். நெக்ஸ்ட் இஸ் த ஃபுட் கல்ச்சர். கே ட்ராமாஸ் வந்து ஹாஃப் ஆஃப் த பிளானட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கு டு கிரேவ் ராமன், கிம்ச்சி, ஆல்சோ தக்புக்கி. I don't know if I'm pronouncing it right, but takbuki சொல்லிட்டு நான் இந்த மை லவ்லி லாயரில் பார்த்தேன். they used to eat it. அதுவுமே எனக்கு ட்ரை பண்ணணும் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கிரேவ் பண்ண வச்சிருச்சு கே ட்ராமா. பட் இன் கொரியன் கல்ச்சரில் வந்து ஃபுட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபுட் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கேர், லவ், ஹீலிங். இப்போ நீங்கள் நிறைய கே ட்ராமாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கு சண்டைனா ஓகே லெட் மீ பை யூ ஃபுட் சொல்லுவாங்க. ஆரல்ஸ் வந்து அவங்க கேர் காட்டுறதுக்கு, அவங்க லவ் காட்டுறதுக்கு ஃபுட் கொடுப்பாங்க. இஃப் சம்ஒன் இஸ் ஸோ டிப்ரெஸ்ட் they'll eat food for healing. ஸோ இந்த மாதிரி காட்டிடுவாங்க. ஸோ when 2 characters இப்போ வந்து 2 கேரக்டர் பவுல் ஆஃப் ராமன் or cook dinner together கொடுக்குறாங்க, இல்லை வந்துட்டு 2 பேரும் சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு மீலாக இருக்காது, அது ஒரு இமோஷ்னல் இன்டிமெசியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி தேல் குக் ஆர் தேல் ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் அவுட் சைட். ஸோ இப்போ ஒரு பவுல் அவங்க சர்வ் இப்படி பண்ணுறாங்கனாலே இட்ஸ் லவ். தட்ஸ் வை தோஸ் சீன்ஸ் ஃபீல் ஸோ வார்ம்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிட்டி அண்ட் ஃபேமிலி. கே ட்ராமாஸ் வந்து ஒரு மாதிரி கம்யூனிட்டி பாண்ட்ஸ் காட்டும் விச் ஐ அட்மயர். நெய்பர்ஸ் ஹூ கேர், அப்புறம் வந்து கிராண்ட்மாஸ் வந்து ஓகே பக்கத்து வீட்டு அந்த வீட்டு இந்த வீட்டு கிராண்ட்மாஸ்லாம் வந்து அவங்க ஓன் சைல்டு மாதிரி வந்து கத்துவாங்க, ஸ்கோல்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ தேல் கிவ் லவ் அண்ட் வில்லேஜ் தட் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஈவன் இஃப் யூ ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர். அந்த ட்ராமாலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னால் இல்லை சொல்கிறது வேறு ஒரு சிட்டிலேருந்து வர்றாங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃபாரினராகவே இருக்கலாம். அந்த வில்லேஜ் வந்து வில் ட்ரீட் யூ ஸோ வெல். அண்ட் ஹோம் டவுன் சாச்சா இஸ் தி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வில்லேஜ் கதை சொல்கிறேன். த என்டையர் வில்லேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் ஒரு பிக் ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கும். வாட்சிங் தெம் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் லைக் வி ஆர் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சம்திங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆல்சோ இட் ஃபில்ஸ் சம்திங் இன்சைட் தி வியூவர்ஸ்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளும் வந்து எல்லாருக்கூடையும் ஸ்வீட்டாக இருக்கணும், நம்மளுக்கும் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து வேல்யூ பண்ணணும், நம்மளும் வந்து யாரையுமே வந்து குறைச்சி நினைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் தாட்ஸ் வரும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொரியன் வேல்யூஸ்.
ஹார்ட் ஒர்க், ஹியூமிலிட்டி, சின்சியாரிட்டி இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூல் ஆல்வேஸ் சீல இந்த கேரக்டர்ஸ் எப்பவுமே வந்து ஸ்ட்ரைவிங்காக இருப்பாங்க, கற்றுக்கிட்டு இருப்பாங்க, லேர்ன் பண்ணுவாங்க, அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை தப்பாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா தே அப்பாலஜைஸ் வித்தவுட் ஈவன் செகண்ட் தாட், அண்ட் ஆல்சோ தேல் ட்ரை அகேன் இஃப் தே ஃபெயில். அதே மாதிரி தேல் ஆல்சோ சப்போர்ட் ஈச் அதர் இஃப் தே ஹாவ் அ சிமிலர் ட்ரீம் ஆர் எனி ட்ரீம் இட் மேபி சப்போர்ட் பண்ணிக்குவாங்க ஈச் அதரை. ஸோ தட் சின்சியாரிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மள அந்த கதைக்குள்ளே ஸ்லோவாக இழுக்கும். அண்ட் just because it feels so real நம்ம அதில் emotionally hook ஆயிடுவோம். Next chapter, the psychology of why people get addicted. Let's get scientific for a moment. K-dramas வந்து emotionally addictive மட்டும் கிடையாது, they are also psychologically addictive. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டோபமைன் ஆக்சிடாசின் சைக்கிள் நடக்குது, which is K-drama உங்களுக்கு வந்து டோபமைன் கொடுக்குது டைனி ரொமான்டிக் சீன்ஸில், ஆக்சிடாசன் கொடுக்குது இந்த இமோஷனல் பாண்டிங் சொன்னேன்ல. இப்போ நாங்கள் இமோஷ்னலி எனி சீன்ஸ் பார்த்தீங்க ஆர் எல்ஸ் யூ சி யோர் செல்ஃப் கனெக்டட் டு தட் கேரக்டர், இமோஷனல் பாண்டிங் நடக்குது விச் கிவ்ஸ் யூ ஆக்சிடாசன். போட்டாங்க மிக்சியை. செரோட்டின் ஃப்ரம் கம்ஃபர்ட், உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், வார்ம் ஹக், வார்ம் ஃபீலிங், இதுலேருந்து உங்களுக்கு செரோட்டின் ரிலீஸ் ஆகும். அண்ட் கார்டிசால் ரிலீஃப் ஃப்ரம் சாஃப்ட்னஸ், சாஃப்டான அந்த சீன் ஜென்டில்னஸில் பார்க்கும்போது உங்களுக்கு செரோட்டின் ரிலீஸ் ஆகும். ஸோ திஸ் காம்பினேஷன் உங்கள் பிரெயின் வந்து சேஃப், ஹாப்பி அண்ட் கனெக்டடாக ஃபீல் பண்ண வைக்குது, விச் இஸ் அ குட் திங். தட்ஸ் வை ஒரு எபிசோட் பார்த்துட்டு முடிச்சிடலான்னு வச்ச சீரீஸை திருப்பி இன்னொன்னுன்னு பார்க்க வைக்குது. ஆல் ஹாப்பி, குட் ஹார்மோன்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர்ல. நெக்ஸ்ட் ஒன் த கிளிஃப் ஹேங்கர் டெக்னிக். அதாவது K-dramas வந்து எல்லா எபிசோடும் ஒரு ஹூக் வச்சு முடிக்கும். இது வந்து விசிபிளாக எல்லாருக்கும் தெரிகிற விஷயந்தான். எல்லா எபிசோடுக்குமே வந்து ஒரு ஹூக் வச்சு முடிக்கும், ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கணுன்னு. ஸோ அதனால வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபெஷனாக இருக்கும். கடைசியாக வந்து நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், இல்லை நான் தான் அந்த கொலையை பண்ணேன், நான் தான் உங்கள் அப்பா கிட்டே பேசினேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கன்ஃபெஷன்ஸ் இருக்கும். இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடியும். திடீர்னு போய் அந்த மிடில்லேருந்து ஒரு கேரக்டர் வந்து அவன் இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க, அவங்க அங்கே இருந்தாங்க, இவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிக்கலாம். இல்லை ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி டப்புன்னு முடிக்கலாம். ஆல்ஸ் வந்து ஒரு இமோஷ்னல் ரிவீல் நடக்கலாம். ஆர் அ மூமெண்ட் தட் ஹின்ஸ் அட் ஃபியூச்சர் லவ். இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஐ கான்ட் லைக் சே ஒன் எக்ஸாம்பிள் ரைட் நவ், பட் எஸ் அப்படியெல்லாம் வந்து முடிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்காது. உங்களுக்கு எந்த ஒரு ஹூக்குமே வந்து உங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாது, பட் அது வந்து உங்களை ஹூக்காக வச்சுக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும். தென் தேர்ட் ஒன் இஸ் அட்டாச்மெண்ட் டு கேரக்டர்ஸ். யூ வில் நாட் ஜஸ்ட் லைக் த கேரக்டர்ஸ், உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸை பிடிக்க மட்டும் செய்யாது, நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க அந்த கேரக்டர்ஸோட. அண்ட் யுவர் பிரெயின் ட்ரீட்ஸ் தெம் லைக் அ ரியல் பீப்புள். ரியலான ஒரு அந்த கேரக்டர் வந்து ரியலான ஒரு பீப்புள் மாதிரியும் நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் உங்களோட பிரெயின் வந்து ட்ரீட் பண்ணும். தட்ஸ் வை ஒரு ட்ராமா வந்து நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இட் ஃபீல்ஸ் லைக் அ பிரேக்கப். லைக் ஸ்டார்டிங் நியூ ட்ராமா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற மாதிரி. ஐ எம் லைக் கிவிங் யூ எக்ஸாம்பிள், ஓகே? And that's the psychology of attachment. Next is nighttime escapism. Most people watch K-dramas at night. கரெக்டா? நானும் நைட்டில் தான் பார்ப்பேன், ஓகே? And that's when your brain is more emotional னு சொல்கிறாங்க. more emotional, more sensitive, more nostalgic. நாஸ்டாலஜிக் என்ன, ஏன்னா லைக் நீங்கள் படுத்திருக்கும் போது தான் நீங்கள் வந்து பழைய விஷயத்தெலாம் யோசிப்பீங்க, நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அட் நைட்டில் வந்து உங்கள் பிரெயின் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். அந்த டைமில் வந்து K-drama நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கம்ஃபர்ட் ஸ்பேஸாக மாறும், உங்களோட இமோஷ்னல் ஹோமாக மாறும்னு சொல்கிறாங்க. எப்பவுமே பிஃபோர் ஸ்லீப்பிங் ஐ ஜஸ்ட் வாட்ச் ஒன் எபிசோட் ஆஃப் whatever drama I'm currently watching. இப்போ currently I'm watching EXO Kitty. இது ஒரு பர்பஸ்க்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன், அண்ட் இட் வாஸ் நைஸ். பட் இதுக்கு முன்னாடி தான் ஐ வாட்ச் டீமான் அண்ட் லவ்லி ரன்னர். உங்களுக்கு ஏதாவது சஜஷன், நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டான சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் யூ கேன் ட்ராப் இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் வாட்ச் இட். நெக்ஸ்ட் சாப்டர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவு தீஸ் ட்ராமாஸ் எஃபெக்டட் மீன்னு சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் பர்சனலாக நான் சொல்கிற விஷயம். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் K-dramas to hit me this hard. நான் வந்து ஒரு நான் வந்து ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க, ஏன் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டியில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் hit me so hard. அண்ட்
let me go with the example of hometown chacha. It doesn't mean like எனக்கு hometown chacha தான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இப்போ நான் பார்த்ததுலேயே லைக் ரொம்ப பிடிச்சி ரொம்ப 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 கனெக்ட் ஆகினது குயின் ஆஃப் டியர்ஸ் வாஸ் ஸோ குட். அது தவிர்த்து நான் நிறைய ட்ராமாஸ் பார்த்துருக்கேன். ஸோ இட் டசன்ட் மீன் லைக் நான் ஹோம் டவுன் சாச்சா எடுக்கிறதால ஹோம் டவுன் சாச்சா தான் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லலை. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an example, okay? So when I watch K-dramas like that, I felt peace, I felt comfort, and every episode feel like the world slowed down. Like நான் எனக்கு ஒவ்வொரு எபிசோட் போகும்போது வேர்ல்ட் கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரியும் ஸ்லோவாக போகிற மாதிரியும் இது மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துச்சு. அண்ட் வந்து அவங்களோட அந்த ஹோம் டவுன் சாச்சாவில் சொல்கிறேன், ஸ்டீவ் ஹாங்கோட ஸ்டோரி, அப்புறம் வந்து அந்த டென்டிஸ்டோட ஸ்ட்ரகிள்ஸ், வில்லேஜஸோட வார்ம், சீசைட் ஈஸ்தட்டிக், ஓ மை காட், தட் சீரீஸ் இஸ் ஸோ குட்ல டு வாட்ச் இட். அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இட் மேட் மீ ஃபீல் திங்ஸ் தட் ஐ டென்ட் ஈவன் நோ ஐ நீடட். சொன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு இதெல்லாம் திஸ் கம்ஃபர்ட்லாம் எனக்கு தேவைன்னே தெரியல, பட் வென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஐ நீடட் இட். அதே மாதிரி ஃபேமஸான எக்ஸாம்பிள் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டாஞ்சரின்ல வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, that show hit me with nostalgia, which is innocent love, childhood connections, quiet moments, emotional honesty. இதெல்லாம் பார்க்கும்போது இட் ஃபெல்ட் ஸோ பியூர் அண்ட் வார்ம். இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, லைக் இட் ஆக்சுவலி ஹீல்டு மீ. ஓகே, K-drama இஸ் ஆக்சுவலி ஹீல்ட் மீன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இட் டஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் வென் ஐ ஃபைனலி அண்டர்ஸ்டுட் ஏன் பீப்புள் ஆர் ஒப்சஸ்ட் வித் தட்னு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்குமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், இட்ஸ் இமோஷ்னல் நரிஷ்மெண்ட்டுன்னு தான் சொல்வேன். So conclusion, the power of K-drama. That's the truth I finally learned. K-drama world குள்ள வந்ததுக்கு அப்புறம் this is the final truth I have learned. K-dramas வந்து just ஒரு shows கிடையாது. They are experience. They give you beauty, warmth, nostalgia, emotional healing, real character growth, gentle romance, cultural depth, comfort and hope. So இவ்வளோ கொடுக்கறது, it's not just entertainment. So they make you laugh, they make you cry, they make you actually feel. வேர்ல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, நாய்ஸியாக, ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது K-drama reminds us that your life can still be soft and love can still be gentle and people still can be kind, okay? ஸோ இப்படி தான் பீப்புள், இதுதான் வேர்ல்டு, எனக்கு வேர்ல்டே பிடிக்கல, பீப்புளே பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கும் போது when you see K-dramas, ஓ லவ் இவ்வளோ ஜென்டலாகவும் இருக்குமோ, ஓ பீப்புள் கைண்டாகவும் இருப்பாங்களோ, இப்படின்ற தாட்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ ஹானஸ்ட்லி நவ் தட் ஐவ் ஸ்டார்டட், நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இன்னும் நான் ட்ராமாஸ் பார்க்க தான் போகிறேன். அண்ட் இஃப் you're watching this video till the end, thank you so much for watching this video till the end. I hope you like it, and if you want part 2 of this video, kindly tell me guys, I will make a video on it too, because நான் நிறைய விஷயம் விட்டுருப்பேன், நிறைய விஷயம் பேசியிருக்கேன், பட் ஸ்டில் நிறைய பாயிண்ட்ஸ் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் மீ டு மேக் அ பார்ட் 2 ஆஃப் வீடியோ தட் என்னோட நான் பார்த்த K-dramaஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம், இஃப் யூ வாண்ட் அ வீடியோ ஆன் இட் ஆர் எதை பார்த்தினாலும், இஃப் யூ வாண்ட் சம்திங் ஆஸ்க் மீ இன் தி காமெண்ட்ஸ், ஓகே? ஐ வில் டெஃபினெட்லி மேக் அ வீடியோ ஆன் இட். அண்ட் அன்யோங் ஃபார் நவ்.